எம்எம் கீரவாணி இவரை தமிழில் மரகதமணின்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இவர் பேரே வந்து பஞ்சதந்திரம் படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவரோட பேர் மாதிரி தான். எம்எம் கீரவாணி அலைஸ் மரகதமணி அலைஸ் எம்எம் க்ரீம், இப்படி 3 பேர் இருக்குது இவருக்கு வேறு வேறு இண்டஸ்ட்ரியில். இவர் எப்பேற்பட்ட பாடல்கள்லாம் தெலுங்கு சினிமாவில் போட்டிருக்கிறாரு. அண்ட் தெலுங்கு சினிமாவில் RRRக்காக அவருக்கு ஆஸ்கரும் கிடச்சிது. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். பட் தமிழில் இவர் நிறையா பாடல்கள் போட்டிருக்கிறாரு. ஒரு சில பாடல்கள்லாம் ரொம்ப ஃபேமஸாகவே எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பாடல்கள்லாம் ரொம்ப அண்ட்ரேட்டடான பாடல்களாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எம்எம் கீரவாணி தமிழில் அறிமுகமான திரைப்படம் அழகன், மம்முட்டி அவர்கள் நடிப்பில், பாலச்சந்தர் அவர்களோட டைரக்ஷனில். இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னதுன்னா, இந்தியன் சினிமாவிலேருந்து ஆஸ்கர் வாங்கின 2 மியூசிக் டைரக்டர்ஸ், ஒன்று ஏஆர் ரகுமான், இன்னொன்று எம்எம் கீரவாணி. இவங்க 2 பேரையுமே தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது பாலச்சந்தர் தான். அதாவது ஏஆர் ரகுமான பாலச்சந்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இவரை டேரக்டராக இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அது ஒரு சின்ன கனெக்ட். அண்ட் இந்த அழகன் படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே பெரிய ஹிட்டு. அந்த சில பாடல்கள் ரொம்ப ஃபேமஸும் கூட. குறிப்பாக சொல்லணும்னா அந்த சங்கீத சுரங்கள் பாட்டு இப்போ இருந்து மீம் டம்லெட்லேருந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடல் அது. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். அண்ட் இந்த பாட்டில் இருக்கிற ஒரு அழகான விஷயம் என்னதுன்னா, இந்த பாட்டோட டியூனை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நிற்காமல் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் டியூனு. லைக் அந்த பாட்டோட சுச்சுவேஷனில் இருக்கிற அந்த கப்புள் இருக்காங்களே, அவங்க வந்து ஃபோன் கான்வர்சேஷன் ராத்திரிலேருந்து காலைல வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி, அதுக்கு சிங்க் ஆகிற மாதிரி டியூனும் ஆரம்பத்துலேருந்து பாடல் முடிகிற வரைக்கும் நிற்காமல் போயிட்டே இருக்கும். அப்படி தான் அந்த டியூனை போட்டிருப்பார் எம்எம் கீரவாணி. அண்ட் இந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ் அப்பையும் சரி இப்பையும் சரி. அண்ட் லேட் 90s பிறந்து 2K வளர்ந்த என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அப்போல்லாம் டிவி ராத்திரியில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஃப் ஆயிரும், மறுபடியும் காலில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதே இந்த பாட்டை பார்த்து தான் தெரிய வரும். அண்ட் இந்த படத்துலேயும் நிறையா பாடல்கள், வெரைட்டிஸ் ஆஃப் பாடல்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா துடிக்கிறதே நெஞ்சம்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குது, அப்படியே வெஸ்டர்னா. அண்டு இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, பயங்கர ஹை பிச்சில் எஸ்பிபி பாடியிருப்பார், நெஞ்சமடி நெஞ்சம்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அதில் நடுவில்லாம் வந்து அப்படியே எஸ்பிபியோட ஹை பிச்சுக்கே போவார், நெஞ்சே இன்றே திருப்பி கொடு அப்படின்னு. அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது ஜாதி மல்லின்னு ஒரு திரைப்படம். இதில் கம்பன் எங்கு போனான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று இருக்கும். கம்பன் எங்கு போனான் ஷெல்லி என்ன ஆனால் நம்மை பாடாமல் அப்படின்னு. இந்த பாட்டோட டியூன் எடுத்தீங்கன்னா, நம்ம கோயில் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, காலேஜுக்கு போவோம், அந்த பாட்டோட கொள்ளுத்தாத்தாவா இந்த பாட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். இந்த பாட்டை கேட்டிங்கன்னா தெரியும். தெரில அதுக்குள்ளே என்ன கனெக்ட் இருக்குன்னு புரியல. பட் இந்த படத்தில் இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ பாதி நான் பாதின்னு ஒரு திரைப்படம். அந்த படத்தில் நிவேதா அப்படிங்கிற ஒரு பேரை மட்டுமே வச்சு ஒரு பாடல் முழுக்க கம்போஸ் பண்ணியிருப்பார். பாடல் முழுக்க நிவேதாங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். இதை பார்க்குறவங்க யாருக்காவது நிவேதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அந்த பாட்டை அவங்களுக்கு டெடிகேட் பண்ணி பாருங்க. இதே ஒரு லவ் லாங்குவேஜாக கூட இருக்கலாம். இதே படத்தில் யாரை கேட்டுன்னு இன்னொரு பாட்டு இருக்கும், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா இயக்குனர் கங்காதரன் டைரக்ஷனில் ஒரு திரைப்படம் சிவந்த மலர்கள்னு, அந்த படத்தில் ஒரு பாடல் ஒன்று இருக்கும், எரியுதே அப்படின்ற பாட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கௌதமி சரத்குமார் 2 பேரும் டூயட் ஆடிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டை யாராவது பஸ்ஸில் போகிறப்ப கேட்டிருப்பீங்க. நான் நிறையா பஸ்ஸில் போகிறப்போ ஒரு அரை தூக்கத்தில் இந்த பாடலை கேட்டதாக எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பாடல் என்னோடய பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்டு. அதாவது வானமே எல்லை அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இதில் சோகம் இனி இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் யார் ஃபஸ்ட் டைம் கேட்டாலும் இந்த பாட்டை ராஜா சார் தான் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஏன்னா ராஜா சாரோட ஒரு மோட்ல இருக்கும் இந்த பாட்டு. சோகமினி இல்லை அடையினி வானமே இல்லை, தூரமினி இல்லை அடையினி வானமே இல்லை. பட் அதை போட்டது வந்து எம்எம் கீரவாணி. அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக அந்த பாடல் வரிகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதே படத்தில் நீ ஆண்டவனா அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குது, அவசியம் கேட்டு பாருங்கள். ஆனால் அந்த பாடலுக்குள்ளேயே ஒரு பெரிய கதை இருக்கும். ஒரு 2 கேரக்டர், அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற க்ரீஃபை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு பாட்டு இது. அந்த பாடல் வரிகள், அந்த பாட்டோட டியூனு, இது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கதை இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பார் எம்எம் கீரவாணி. இப்படி மரகதமணி அலைஸ் எம்எம் கீரவாணி அலைஸ் எம்எம் க்ரீம் தமிழில் நிறையா பாடல்கள் போட்டிருக்கிறாரு. எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அவர் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுற விஷயந்தான்.
அவர் இப்போ ஒரு பாடல் போட்டால் கூட டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி டெக்னிக்கல் சவுண்ட்ஸ்லாம் போட்டு ஒரு பாட்டு ஒன்று கொடுப்பாரு. குறிப்பிட்டு சொல்லணும், இப்போ நானி படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் முளரி கொட்டவா பாடல் இருக்குது. அதில் வந்து அந்த பாட்டெலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இவர் நான் 90ஸ்லேருந்து 80ஸ்லேருந்து பாட்டு போட்டிருக்கிற ஒரு ஆளா அப்படின்னே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த பாட்டு எல்லாமே. ஸோ அவசியம் கேட்டு பாருங்கள். அண்ட் இப்போ நான் சொன்ன கீரவாணியோட தமிழ் பாடல்களில் வேறு ஏதாவது ஒரு சூப்பர் பாட்டை மிஸ் பண்ணியிருந்தேனாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.